சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குட் மார்னிங் மேடம். மேடம் குட் மார்னிங். உட்காருங்க. இந்த மீட்டிங் எதுக்குன்னு தெரியுமா? நான் இங்க புதுசா வந்திருக்கிறதால என்ன பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும், உங்க எல்லாரையும் பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்பதானே நம்ம எல்லாரும் ஒரே வேவ் லென்த்ல வர்க் பண்ண முடியும் இல்லையா? அப்பதானே இந்த மாவட்டத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மாவட்டத்தை எப்படி டெவலப் பண்ணலாம், இங்க என்னென்ன நிறைக்குறையெல்லாம் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதெல்லாம் சரி பண்ணணும், எதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, எந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும், எந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாதானே ஃபர்தரா இந்த ஊருக்கு நாம ஏதாவது செய்ய முடியும். அதுதானே நம்மளோட வேலை. அதான் அதை செய்யறதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். என் பேரு சுந்தரி. நான் இதுக்கு முன்னாடி அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தேன். அங்க நான் எப்படி இருந்தேன்னு கூட உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன பத்தின பெரிய அறிமுகம்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, உங்களை பத்தி நீங்க இப்ப சொல்லுங்க, நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறேன். மேடம், நான் சதாசிவம், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். 12 வருஷமா இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். 12 வருஷம் சர்வீஸா? சூப்பர். அப்படின்னா உங்க சொத்து மதிப்பு எவ்வளவு சார் இருக்கும்? எடுத்த உடனே இவங்க சொத்து மதிப்பை பத்தி கேக்குறாங்க. தெரியலையே. அட பரவாயில்ல சார், சொல்லுங்க. சும்மா நான் தெரிஞ்சுக்க தானே கேக்குறேன். அது வந்து மேடம், உங்க சொத்தை சொல்றதுக்கு எதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? சும்மா சொல்லுங்க. எனக்கு இங்க ஒரு சொந்த வீடு இருக்கு மேடம். அப்புறம் சின்னதா ஒரு சின்ன கார் இருக்கு மேடம். அவ்வளவுதான் மேடம். அப்படியா? அப்ப உங்க பசங்க? பசங்க 2 பேரும் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க மேடம். எந்த காலேஜ்? பிஎஸ் காலேஜ்ல மேடம். ஓ, அந்த காலேஜா? அது ரொம்ப பெரிய காலேஜ்ல. சரி சரி, உட்காருங்க. நீங்க? என் பேரு ஏகாம்பரம் மேடம். நான் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். 15 வருஷம் சர்வீஸ் மேடம். அப்படியா? வெரி குட். இவரு 12, நீங்க 15. இவரை விட நீங்க சீனியர்னு சொல்லுங்க. அப்படின்னா நீங்க வெல் செட்டில்டா இருப்பீங்களே. அப்படிலாம் இல்லைங்க மேடம். ஏற்கனவே எங்க அப்பா இருந்த வீடு, அந்த வீட்டை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணி லைட்டா பட்டி டிங்கரிங்லாம் பாக்குற மாதிரி பார்த்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான் மேடம். காரெல்லாம் கூட நான் வாங்கல மேடம், அப்பாவுடைய கார் தான். ஓ, மத்தபடி சொத்து எதுவும் இல்ல மேடம். அப்படியா? ஆமா மேடம். அப்ப நீங்க இப்ப வசதியா இல்ல, ஏற்கனவே வசதியானவர்னு சொல்லுங்க. புரியுது. நான் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேடம். எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு சொந்த வீடு இருக்கு. ஏதோ ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வருது. அதை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதானா? ஓகே.
உட்காருங்க உட்காருங்க. என்னங்க எல்லாரும் 10 வருஷங்கிறீங்க, 12 வருஷங்கிறீங்க, 15 வருஷங்கிறீங்க. சர்வீஸ் எல்லாம் ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆனா ஒண்ணு சம்பாரிச்ச மாதிரி தெரியலையே. என்ன சொல்றாங்க? இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. அதான் தெரியல சார். ஆனா இவங்க இப்படி பேசுறாங்க. பிரகாஷ் சார். ஒருவேளை இவங்க வெளியே சும்மா இப்படி வேஷம் போட்டு வச்சிருக்காங்களோ? என்ன? இல்ல மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் அதான் நாம ஒரு நல்ல அதிகாரம் உள்ள இடத்துல இருக்கோம். நம்ம நினைச்சா நல்லா சம்பாதிக்கலாமே. நீங்களா அது செய்யாம என்ன இப்படி இருக்கீங்க? இப்ப அதிகாரங்கிறது எதுக்கு இருக்கு சொல்லுங்க? எதுக்கு இருக்கு? மக்களுக்கு சேவை செய்ய. என்ன சார் நீங்க மக்களுக்கு சேவை செய்யவா இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வேலைக்கு லஞ்சம் எல்லாம் கொடுத்து இந்த வேலையை நம்ம வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம்? நமக்கு முதல்ல செஞ்சுக்கணும் சார். மக்கள்ல நம்மளும் தானே இருக்கோம். எதுவுமே வாங்காம இப்படியே இருந்தா எப்படி சார் நம்மலாம் உருப்படுறது? ஒரு 10 ரூபாய்க்கு செய்யணும்னா 5 ரூபாய்க்கு செய்வோம். 5 ரூபாய் எடுத்து பிரிச்சுக்குவோம். அதானே சார் நம்ம பழக்கம். நமக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் வரணும்ல. வந்தா தானே நமக்கும் மரியாதை, நம்ம அதிகாரத்துக்கும் மரியாதை, நம்ம பதவிக்குன்னு ஒரு மரியாதை. இல்லாட்டி எதுக்கு இந்த பதவி? சும்மா நம்ம வீட்ல இருந்திருக்கலாமே. நீங்க பாருங்க, உங்க அப்பா சொத்தே இருக்குங்கிறீங்க. அத பாத்துக்கலாமே சார். நாம ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. இதுக்கு தான் நான் சொல்றேன், அரியலூர்ல ராஜப்பா. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாமே அவன் பவர்ல இருக்குங்கிற திமிர்ல 10% தரேன்னா முட்டா பையன், மூளை கெட்டவன், படிப்பறிவு இல்லாதவன், அவனுக்கு 90%. படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்க அதிகாரத்துல இருக்கிற எனக்கு 10% தானா? இதெல்லாம் என்ன நியாயம் சார்? அதான் அவன் கிட்ட மோதி உடைச்சு அவனை தூக்கி உள்ள வச்சுட்டு இங்க வந்திருக்கேன். யாரோ பூங்கொடியா செடி கொடியா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே. அவங்க பேரு பொற்கொடி மேடம். பொற்கொடி. இனிமே கம்மியா பேசாம வேற அதிகமா பேசுவாங்க. ஏன்னா இப்ப நாம யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல.